பரிபூர்ணம். மெய்யாகவே சதுருகம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிருபீக மகான்வராகிய குவான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பாலிப்பு. ஆசின் மாமரை ஆதி பூராதன மாசில்லா தனிகையர் மனுமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இயல்பேடு தோதுவாம். ஊன் உறக்கமற்ற மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவனுடைய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை தோத்தரித்து வணங்கி, பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும், பெரும் தாய் மகனை மறந்தாலும், உற்ற தெய்வத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், எங்கள் தெய்வத்தை நாங்கள் மறவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த சபையில் வந்து கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் அவங்க கூட பங்கிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நான் தோத்திர பாடலில் பாடின மாதிரியே ஓசை கொண்ட நடனத்தாலே மனு நடனம். அப்போது இன்றைக்கி என்னோடய தலைப்பு வந்து நாட்டிய குதிரை. நாட்டிய குதிரை அது என்ன குதிரை, ஏன் நாட்டியம் ஆடுது, எப்படி ஆடுது, நம்மளை எப்படி ஆட வைக்க போகுது, அதெல்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, என் அறிவு கொண்டு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு, இதே கருத்து இன்னும் ஒரு 10 சபை கழித்து மாறினாலும் மாறலாம். இப்போ நான் என்ன படிச்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கூட நான் பங்கிக்க போகிறேன். எது நாட்டிய குதிரை, ஏன் அது நாட்டியம் ஆடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு நாட்டியம் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியும் நம்மளுக்கு? நம்ம சாலை மக்கள் அப்படின்னு சொன்னால் எது நாட்டியம் ஆடும்? சாலையிலலாம் நம்ம பார்த்துருக்கோம். மயில் நாட்டியம் ஆடும். ஏன் நாட்டியம் ஆடும் மயில்? எப்போ நாட்டியம் ஆடும் அப்படின்னு சொன்னால், மழை வந்தால் நாட்டியம் ஆடும், கருமேகம் திரண்டு வந்தால் நாட்டியம் ஆடும். நம்ம மனுஷங்களுக்கு எப்போ மனசு நாட்டியம் ஆடும்? மனசில் நம்மளுக்கும் நாட்டியம் ஆடும் இல்லை? சாப்பிடும்போது நாட்டியம் ஆடும். சஞ்சு பாப்பாவுக்கு சந்தோஷமாக இருந்தால் நாட்டியம் ஆடும். அம்பானி வீட்டிலேருந்து எனக்கு அழைப்புதல் வந்தால் நாட்டியம் ஆடும் இல்லையா? அழைப்புதல் வந்துடுச்சு நாட்டியம் ஆடும். இல்லை என் புருஷன் வயிறு அடிக்க வாங்கி தரேன்னு சொன்னால் நாட்டியம் ஆடும். இல்லைன்னா எப்படி நாட்டியம் ஆடும்? ஏதோ ஒரு குலுக்கல் முறையில் கனடா போக வாய்ப்பு வந்துடுச்சு, நீங்கள் குடும்பத்தோட கனடா வாங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நாட்டியம் ஆடும். இதெல்லாம் வந்து என்ன நாட்டியம்? இதெல்லாம் மனதின் நாட்டியம். மனசு வந்து ஆடுற நாட்டியம் இதெல்லாம். ஏன் அப்படின்னு சொன்னால், மனசு முழுக்க எங்கே இருக்குது? இந்த உலகத்தேட்டிலேயே இருக்குது. அது கொடுத்தா தான் இது சந்தோஷப்படும், இது வந்து திருப்தி அடையும். அதனால தான் அந்த நாட்டியம் அது. ஆனால் ஆனந்த நடனம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஆனந்த நடனம். அது எந்த நடனம்? அதுதான் அறிவின் நடனம். எனக்கு சுற்றி நம்ம அது என் பாப்பாவும் என்ன பேசினோமா, அறிவின் செயல் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இன்றைக்கி. ஸோ நான் முதல்ல ஒரு வாக்கியத்தோட இந்த பங்கிக்க ஆரம்பிக்கிறேன். 1947ஆம் ஆண்டு ஒரு நாள் ஆண்டவர்களை தரிசிக்க ஒரு புலவர் குழாம் வந்திருந்தது. அதில் ஒருவர், மனம் ஒரு குரங்கு, அது கிளைக்கு கிளை தாவும் என்று தனது புலமையை தெரிவிக்க அதற்கு ஆண்டவர்கள் அருளி செய்த வாக்கியம். மனம் என்பது ஒரு குரங்கு அல்ல, அது ஒரு குதிரை. தெய்வத்தோட உத்தரவு. மனம் நம்மளாம் என்ன சொல்கிறோன்னா, மனசு ஒரு குரங்கு, கிளையாக தாங்கோ, இப்போ குரங்கு பையன் பாவன் குரங்கு மாதிரி தாவறான் பாருப்பா, அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தெய்வம் நம்மளுக்கு என்ன உத்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா, மனம் ஒரு குதிரை. அது என்ன அப்படின்னு சொன்னால், நீ அடக்க மீறி பாயும். அது நம்ம அடக்க அதனால தான் நம்ம முன்ன கூட வாக்கியத்துலலாம் பார்த்துருக்கோம், எதையுமே அடக்க முயலக்கூடாது, அவிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவிக்கிறதுன்னு பக்குவப்படுக்கிறது. இப்போது ஒரு டியூப்பில் தண்ணி போய் அடைச்சிங்கன்னா பீறிட்டு வெடிச்சு போயிடும், அது வெளியே வரும். ஆனால் அதை நம்ம டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தான் அவிக்கணும். அவிச்சிட்டோம்னா அது பக்குவப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம அடக்கணும்னா அது வந்து மேலும் இன்னும் வந்து அடங்காமல் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுதான் இந்த மாடு பிடிக்கிற இடத்துல கூட நம்ம பார்த்துருந்து சொன்னீங்கன்னா,
மாடு ஓடிட்டே இருந்ததுன்னா டக்குன்னு பிடிச்சி இவங்களை தூக்கி எரிஞ்சிடும் அந்த மாடு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாடு கூடயே ஓடுவாங்க. நல்லா நம்ம நோட்டீஸ் பண்ணால் தெரியும். அந்த கயிறை பிடிச்சி அது கூடயே ஓடி போயிட்டு ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சி நிறுத்துவாங்க. அப்போது முதல்லையே பிடிச்சி இழுத்தாங்கன்னா அது என்ன பண்ணணும், இவங்களை தூக்கி போட்டு அது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அழகாக நம்ம தெய்வம் வந்து நீ அடக்க அடக்க மீறி பாயும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. முரண்டு பிடிக்கும் முரட்டு குதிரை, அது சாதாரண குதிரை இல்லை, மன குதிரைன்றது முரட்டு பிடிக்கும் முரட்டு குதிரை அது. ஆனால் அதுக்கிட்ட ஒரே ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, அது நித்திய எல்லையையே நோக்கி ஓடும் நல்ல ஜாதி குதிரைத்தான். அதில் இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நல்ல ஜாதி குதிரை அப்படின்னு சொல்லி தெய்வம் அங்கே நிறுத்தியிருந்தால் அது வேறு விஷயம். என்ன தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க, நல்ல ஜாதி குதிரைத்தான். அந்த தான் அப்படின்னா, அப்பா நல்ல பையன்தான்ப்பா, ஏனோ தெரில ஃபெயில் ஆகிட்டான், நல்ல பையன்தான்ப்பா, ஏனோ ஜெயிலுக்கு போயிட்டான்ப்பா, நல்ல பையன்தான்ப்பா. தான்னா அவனுக்கு அதுதான் அவனுக்கு அந்த குணம் இருக்குது, ஆனால் என்னவோ இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அது முரண்டு பிடிச்சி முரட்டு குதிரையாக இருந்தாலும் நல்ல ஜாதி குதிரை தான். ஆனால் அது ஏன் அப்படி முரட்டு குதிரையாக ஆயிடுச்சுன்னா, அந்த மும்மல அதாவது அந்த கலப்பு வந்துருச்சு அதுக்கு. அந்த மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை. ஏன்னா அது இருக்கிற இடம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வைரமே இருந்தாலும் அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. அலுமினியத்தில் போய் இருந்தால் என்ன இருக்க முடியும், அது தங்கத்தில் வச்சா தான் அதுக்கு மரியாதை. கல் வைரக்கல்லுன்னா அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அதனோட மரியாதை தெரியும். இல்லை சாதாரண கல் நினச்சா என்ன ஆகிறது, அது மாதிரி தான். அப்போது இவனுக்கு அதாவது இந்த மனுஷங்கிட்ட வந்துட்டதுனால அந்த மனசு அது வந்து என்ன ஆயிடுதுன்னா, இவனுக்கு நித்தியம் எது அனித்தியம் எது என்று தெரியாது. அனித்தியத்தை நித்தியம் என நினைக்கின்றான். அந்த குதிரையை அனித்திய பாதையில் திருப்புகின்றான். அது என்னவோ நல்ல ஜாதி குதிரை தான், ஆனால் உங்ககிட்ட வந்து மாட்டிங்கன்னா அது என்ன ஆகுது, நீ போகிற அனுத்தியதுலேயே ருசி வரி பண வரி மதிப்பு வரின்ட்டு நீ அங்கேயே திருப்பின்னு இருக்காது. ஆனால் கடைசியில் வந்து மனம் ஒரு குரங்கு, நீயே அதை தப்பாக சொல்லிடுற. 60 வயது கிழவன் 7 தலைமுறைக்கு நிற்கும்படி வீடு கட்டுகிறான். சாதாரண வீடா, அம்பானி வீடு எத்தனை ரூமா, 650 ரூமா, 645 ரூமா, என்னவோ 645 ரூமா. அது என்னென்னா 645 ரூமை கட்டிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களுக்குள்ள ஒரு ரூமாம்மா. ஆனால் அதில் 10 வருடங்கள் கூட இருக்க மாட்டான், மண்டையை போட்டு விடுவான். இவனை அவ்வாறு செய்ய தூண்டுவது இவனிடத்தில் பொதிந்திருக்கும் நித்தியமே. டைல்ஸ் வந்து இவன் இருப்பானான்னு தெரியாது. டைல்ஸ்க்கு வந்து காலத்துக்கு இருக்கணும். என் பேரங்காலத்தில் கூட போகக்கூடாது. பாத்ரூமில் வந்து அந்த இது பாரிஸ் வேர் அந்த இது தான் போடணும்ப்பா, அந்த குழா போடணும். நீ மாற்றி துருப்பு பிடிச்சதெல்லாம் நீ போட்டுறாதுன்னுப்பா, நீ துருப்பு பிடிக்காமல் இருக்கணுமே, அதை பார்த்தியா நீ முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை இந்த வாக்கியத்து மூலமாக. மனகுதிரை நித்தியத்தையே நோக்கி ஓடுவதனால் வேறு எந்த வகை அனித்திய பொருள் கொடுத்தும் அதனை சரி கட்ட முடியாது. இவன்ட்ட வந்து மாட்டிட்டு இவன் என்னென்னவோ காமிக்கிறான், பணத்தை காமிக்கிறான், நிலத்தை காமிக்கிறான், இங்கே இது வாங்கி போடுறேன் அது வாங்கிறான். ஆனால் கூட அது ஒரு திருப்தி இல்லாமையே இருக்குது. அந்த சாந்தியை நம்ம சலாமத்து அதுக்கு இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது எப்போ அது வந்து அந்த மனசு அடங்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணுறாங்கன்னா, மனக்குதிரை நித்தியத்தை நோக்கி ஓடுவதனால் வேறு எந்த வகை அனித்திய பொருள் கொடுத்தும் அதனை சரி கட்ட முடியாது. நித்திய பொருளை கண்டால்தான் அதன் மனம் சாந்தி அடையும். அப்போ அந்த நித்திய பொருள் எங்கே இருக்குது? அந்த நித்திய பொருள் எமது கையில் இருக்கிறதுன்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. அவங்க கையில் மட்டும்தான் இருக்குது, ஆசான் கையில் இருக்குது. அந்த நித்திய பொருளின் பிரகாசம், அவங்கக்கிட்ட இருக்க அந்த பிரகாசம், கோடி சூரிய பிரகாசம் அந்த குதிரையின் கண் நுழைந்து ஒளி வீசியதும் அதன் கொட்டம் அடங்கி ஒடுங்கும். அப்போ எப்படி பண்ண முடியும், யார் பண்ணுறது, அந்த ஒளியை வீசணும், அது கண்ணில் நுழையணும், அப்போ தான் அது கொட்டம் அடங்கும். அது வரைக்கும் அது அடங்காமல் தான் அலையும் திரியும். இவன்ட்டு அந்த திறமை இருக்கா, அது அடக்கிற திறமை இருக்கா? இல்லவே இல்லை. அது அப்போது அப்படி அந்த ஒளி அது கண்ணில் பாஞ்சப்போ அது வந்து சாதாரண குதிரை அல்ல, அது அப்போது பஞ்சவர்ண குதிரையாக மாறிடுது, பஞ்ச கல்யாணி குதிரை. அப்போ என்ன பண்ணோன்னா, அண்ணா கூட அவங்க பதிவில் சொன்னாங்க, அது வந்து ஆசானையே சுற்றி சுற்றி வரும், தெய்வத்தையே சுற்றி சுற்றி வருவாங்க அப்படின்ட்டு. அப்போ கூட நான் நினச்சேன், அப்போது அது பிரம்மஸ்வரூபியாகிய ஆசானையே வலம் வரும் குதிரை, வேறு எதுவுமே வளம் வராது. அதுதான் இப்போ கூட நம்ம இருக்காங்க, நம்ம பார்த்து வளர்க்குறோம், ஊட்டி வளர்க்குறோம், பொட்டிட்டு பூச்சூடி எல்லாம் வளர்க்குறோம். ஒரு திருமணம்னு ஆன அப்புறம் அந்த பொண்ணு யாரை சுற்றி வருவா? ஆத்துக்காரை தான் சுற்றி வருவா, அப்பா அம்மா இங்கே அது. ஏன்னா
அதில் இருக்க அந்த இன்பம் அவளுக்கு தெரிஞ்சிட்டதுனால அதை விட்டு வரமாட்டா. அதே மாதிரி தான் எப்போ ஒரு அந்த ஜீவனுக்கு அந்த ஆசானுடைய அந்த குருபெருமானுடைய அந்த இறைவனுடைய அந்த ருசி தெரிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அது அப்போது சாதாரண குதிரை அல்ல, அது பிரம்மஸ்வரூபியாகிய ஆசானே வலம் வரும் குதிரை. ஆசானின் அருட்பிரகாச வீச்சின் வட்டத்திலே சுற்றி வரும் குதிரையா. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வராதா. அப்போது அது அடங்காத குதிரை இல்லை, மண் குதிரை இல்லை, ஆசானின் ஆக்னையை அறிந்த அறிவு குதிரையாக மாறிடுது. மனகுதிரை எப்படி ஆகுது? அறிவு குதிரையா. அது யாரால் ஆகுது? அந்த ஒளி பிரகாசிக்கிறது, அது கண் உள்ள பாஞ்ச அப்புறம் அது அறிவு குதிரையாக மாறிடுது. ஆசானின் அருஜோதி நடனத்தை கண்டு ஆனந்த நடனமாடும் நாட்டிய குதிரை. எது அந்த நாட்டிய குதிரை ஆயிடுதுன்னா, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஒரு கொழுத்த மாடை கட்டி போட்டு ஒரு நோஞ்சா மாடை கட்டி போட்டால் அது எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்கிற உதாரணம், அது பார்த்தே இந்த மாடை கொடுத்து போயிடுமாம்மா. அதை பார்த்தே அந்த கண் பார்வையாலே அது அது மாதிரி ஆகிடுமா. அது மாதிரி நம்ம தெய்வமும் உதாரணம் சொல்லியிருப்பாங்க. சிறு குளவி சிறு புழுவெடுத்து கூண்டிலிட்டு ரீங்காரமிட்டு சாதாரண புன்புழுவை குளவியாக புதுமாற்றம் செய்யும் என்றால் நம்மையும் அது மாதிரி தான் தெய்வம் குளவையாக மாற்றி வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் இந்த ஆசானின் அருட்ஜோதி நடனத்தை, அவங்களோட நடனத்தை பார்த்து இந்த மனகுதிரை என்ன ஆகுதுன்னா ஆனந்த நடனமாடுமா. ஆனந்த நடனமாடும் நாட்டிய குதிரையை இது மாறிடுதாம்மா. இது மாறிடுது. இன்றைக்கி மாறிச்சே, அக்கா மூலமாக மாறி இன்றைக்கி உயிரை பற்றி பேசிச்சு, அண்ணா மூலமாக மாறி இன்றைக்கி வினாவிடையை பற்றி இன்றைக்கி நடனம் ஆடிச்சா இல்லையா. தெய்வம் ஒரு ஒளி நாடால் கேட்பாங்க, கேட்குதா ஜல் 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 தை கேட்குதா அப்படின்னா கேட்குதுங்க தெய்வமேனுவாங்க. அது எப்படி? அந்த அமுதண்ணா அதுதான் அந்த நாட்டியம் ஆடுது. அன்றைக்கி ஆடிச்சு, இன்றைக்கி பல பேரை ஆட வச்சுன்னு இருக்குது நம்மளுக்கு. இன்றைக்கி அது மாதிரி அது சொல் கேட்டு நம்ம ஆடணும். அதுதான் தன்னறிவில் சாயக்கூடாதுங்கிறதான். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியமாக இருந்தது. அதனால் உங்கள் கூட நான் பங்கிக்கலான்ட்டு அதை ஒற்றி என்னென்ன வாக்கியம் இருக்கோ அதை நான் இன்றைக்கி நம்ம வேத நூல்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன், உங்களோட பங்கிக்கலான்னு. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நம்புகிறேன். அதற்கு நிகர் அதுவே. அப்போ அந்த நாட்டிய குதிரை அது ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அதுவாக ஆடலை, அது எதை பார்த்து ஆடுது? ஆசானின் அருட்ஜோதி நடனத்தை கண்டு ஆனந்த நடனமாடும் நாட்டிய குதிரையாக மாறுது. அப்போ அந்த மனகுதிரை என்ன ஆறுது? மண் குதிரையாக இருந்தது, அடங்காத குதிரையாக இருந்தது. இப்போ பஞ்ச கல்யாணி குதிரையாக மாறிட்டு, அறிவு குதிரையாக மாறிட்டு, இப்போ நாட்டிய குதிரையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாக்கியத்தை படிக்கிறச்சு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்போம், தெரியாதவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம இங்கே பங்கிக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், மனது அப்படின்னா என்ன, அறிவு என்ன அதில் ஒரு தெளிவு வேணும் இல்லையா. நம்மளுக்கு நிஜமாகவே தெளிவு வேணும். அப்போது ரொம்ப பிளெயினாக தெய்வம் சொல்லுவாங்க, பிளெயினாக நாங்கள் சொல்லி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மனது முன்னாடி போய் அறிவு பின்னாடி போச்சுன்னா பொய் வழி, அறிவு முன்னாடி போச்சு மனசு பின்னாடி போச்சுன்னா பேய் வழி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போது கோடாயுதக்கு 170வது வாக்கியத்தெல்லாம் பங்கியிருக்காங்க. ஜீவன் அவாவுடன், அவா எதெல்லாம் இருக்குது இந்த ஜீவனுக்கு? மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை. அங்கே இடத்துல இப்போ 4500 ஸ்கொயர் ஃபீட்டுங்களா, ஒரு 2 பிளாட் வாங்கி போட்டலாண்ணா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வாங்கினா 5 கிராம் ஃப்ரீயாக வேறு தரானா கோல்டு, இன்றைக்கி கோல்டு விற்கிற விலைக்கு அப்படின்னு நான் கேட்டது மட்டும் இல்லாமல் கூட அண்ணாவை சேர்த்து கூப்பிட்டு போகிறது அப்படின்ட்டு. இது மாதிரி அந்த அவாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் என்று பெயர் பெறுகிறது அந்த ஜீவன் அப்படின்ட்டு. உனக்கு தலைவன் உன்னை நடத்துபவன் உன் மனமே, அவன் உன்னை எப்பவும் தீங்கில் தள்ளவே காத்து கொண்டிருக்கிறான். அப்போது சைத்தான்யா மனசா சைத்தான். அப்போது நம்ம திரும்ப அந்த நினைவு அப்படிலாம் நிறைய பேசியிருப்போம். மறதியற்றதற்கு பெயர் நினைவு. நேற்று கூட அந்த அக்கா பேசுனாங்க நினைவுன்ற தலைப்பில். அப்போது மறதியற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தான் மனமாகின்றது. அப்போ மனம்ங்கிறது எப்படின்னு, தாவுடைய செயலுடையது மனம். அதனால தான் நம்ம குரங்கு நினச்சிருந்தோம், அது தெய்வம் இல்லை, மாற்றி குரங்குன்னு சொல்கிறாங்க. அப்போது குழந்தை பருவத்தில் யதார்த்த அறிவு இருக்கிறது, பின்னர் மாயை கலப்பால், அந்த மும்மலத்தில் முக்கியமானது கடைசி வரைக்கும் விடாமல் இருக்கிறது அந்த மாயை தான், நம்மளை பிடிச்சி இழுக்கிறது. மாயை கலப்பால் மறதி உண்டாகுகிறது. அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த அமானித கடனை
சத்தியம் பண்ணிவிட்டு நான் தான் இதுக்கு லாயக்கூடியவன், மற்ற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே மறந்துட்டோம். நம்மளுக்கு அதுதான் மாயை கலப்பால், சும்மா இல்லை. ஏன் மறந்துட்டோன்னா அந்த மாயை கலப்பால் மறதி உண்டாகிறது. அப்போது மெய்ப்பொருள், அதாவது இப்போது அந்த வாக்கியத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு நித்திய பொருள் அது பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மனக்குதிரை வந்து அடங்கிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது அந்த நித்திய பொருள் எங்கே இருக்கிறதுனா, அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்ணாங்க, எம்மிடம் தான் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ அந்த மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் இருந்தது, அரூபமாக இருந்தது. இப்பொழுது அது உன் எதிரே உன்னை போல் உனக்காக உன் பூமிக்கு வந்து உள்ளது. இப்போ தான் ஆரம்பிக்கும் நம்ம சப்ஜெக்டு. இப்போ எல்லோரும் என்ன, நிறைய பேருக்கு இப்போ சபைக்கு வர நம்மளுக்கு ஒரு அளவுக்கு சொல்லி கேட்டு படித்து பக்குவம் வந்து தெய்வம் கன்னி விராதவத்தில் இருக்காங்க, அவங்க நினைவாக இருந்தால் போதும் அப்படிலாம் நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்போது இப்போ நம்ம கதி என்ன அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு நிறைய பேர் அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க, அனந்தர்கள்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு சொல்கிறோம் வரி வடிவத்தில் இருக்காங்க, வேதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி எவிடன்ஸ் பேஸ்டாக, அது அத்திப்பட்டாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஜீவ பிரயாணம் நடக்குது. நம்ம பார்க்குறோமே இன்றைக்கும் 1976 வரைக்கும் நடந்திருந்தது. சரி, ஏன்னா தெய்வம் தூளத்தில் இருந்தாங்க, அப்போ நடத்தி வச்சாங்க. அந்த ஜீவ கரண்ட்டு, அந்த சுவிட்சு கையில் இருந்தது, அவங்க எல்லாம் பண்ணாங்க. அப்போ தான் ஒரு பேச்சு வந்தா, நிருபர்கள் வந்திருக்காங்க ஆலயத்துக்கு வந்ததும். சரி, இப்போ வந்து தெய்வம் வந்து அவங்க வந்து இப்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லிட்டாங்க தவத்துக்கு போயிட்டாங்களே, இப்போ வந்து அவங்க நிருபர்களுக்கெலாம் தெரியாது. அப்போ அவங்க இல்லையே, இனிமேல் அதெல்லாம் நடக்குமான்னு அப்படி கேட்குறாங்க. அப்போ வந்து அனந்தர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கே அது தெரியல, இனிமே தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பொங்கல் அந்த ஒரு நாளைக்கு வந்து ஒரு அடக்கம் நடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு 1976 அப்புறம் வர பிப்ரவரி மாதம் தானே தெய்வம் வந்து தவத்துக்கு போனாங்க. அப்போ 77 ஜான்வரி மாதம் நடக்குது. அப்போ தான் வந்து இவங்களுக்கே தெரியுது, ஓ அப்போ வந்து அடக்கம் நடக்குது, தெய்வம் தவத்துக்கு போன அப்புறம் நடக்குதுன்றது. அப்போ தான் அவங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எவிடன்ஸ் பேஸ்டாக இன்றைக்கும் அது ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, பெரிய சிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு குக்கிராமத்தில் ஒரு ரோட்டில் நம்ம எங்கேயோ போகிறோம், அடக்கம்னு ஒரு மெசேஜ் பார்த்தா உடனே ஓடுறோம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அது நடந்துட்டு தானே இருக்குது நம்மளுக்கு. அப்போது இப்போது நமக்கு அண்ணா அடிக்கடிக்கு சொல்கிறது அதுதான். இப்போ என்னென்னா, இப்போ தெய்வம் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட திருவாக்கு தான் நம்மளுக்கு தெய்வம். அது வந்து இப்போ வரி வடிவத்தில் இருக்குது. அப்போது அந்த திருவாக்கை நம்ம எப்படி போற்றி மதிக்கணும் அப்படின்னு சொன்னால், கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே, தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை, யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. அது என்ன, யமபடரை விரட்டி ஓட்டுகிற மந்திரவாள் அது. அப்போத்தான் உனக்கு மீட்பு கிட்டும். யமன்ட்டு நம்ம தப்பிச்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதோட கணத்தை நினச்சி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனத்திற்குள்ளே நம்ம பார்த்தோம், அந்த வாக்கியத்தில் பார்த்தோம், அது வந்து அந்த ஒளி வந்து அது அந்த மனக்குதிரையின் கண்ணில் பாய்ச்சுது அப்படின்னு சொன்னால் அது அறிவு குதிரையாக மாற்றுறாங்க. அதுக்கு ஒரு வாக்கியம், ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனத்திற்குள்ளே ஒரு ஒளி ஒரு முளை காணச் செய்வது நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். மனிதனிடத்தில் மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்து இருக்கிறது. அவன் அறிவோ மெலிந்து மனத்தின் பின்னே ஒரு வாள் போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு வருவதற்கு முன் மனம் வேறு அறிவு வேறு என்றில்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. இப்போ ஜீவன் முத்தர்களுக்கு எல்லாம் அறிவாக இருக்குது, நமக்கு வந்து என்ன கலந்து அப்படியே ஒன்றோட ஒன்று கலந்து எல்லாமே மனமாக இருக்குது. அந்த மனத்தை அவங்க எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால், மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. சாதாரண மனுஷங்களை போலி பாசாண்டியர்கள், நம்ம தெய்வமே ஈராறு குருமாரிடம் முறிதானேன்னு சொல்கிறாங்க, ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படிலாம் இருக்கிறவங்கக்கிட்ட இதெல்லாம் பண்ண முடியுமா? இப்போ யாரால் பண்ண முடியும்னா, ஊன் உறக்கமற்ற நம்ம சன்னதங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார பேசுகிறதுக்கு 12 சன்னதங்கள் பேசினேன். அந்த பவர், தவ வலிமை, போன சபையில் நம்ம பேசணும், கற்பகத்தரு தவம் பார்த்தோம், ஆகிரச கோத்திரம், அப்புறம் ஏகராசி குவியல்னு சொல்லிட்டு அந்த சன்னதங்கள்னால் நம்ம படிப்பில் அந்த கிரேட் எப்படி பிஹெச்டி பட்டம் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பட்டமாக வாங்குறது. அது அப்போது எவரும் இதுவரை பெறாத, இனி பெற முடியாதன்னு அப்படி ஒரு பகிரங்கமாக தெய்வம் உத்தரவுப்படுறாங்க. அந்த கில்நாமம் உட்பட அத்தனை சன்னதங்கள் வாங்கலை. அவங்களால தான் வந்து இந்த கண் ஒளி பாய்ச்சறது, மனதை அறிவாக மாற்றுறது கூட, அது கூட அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறாங்க, மெல்ல மெல்ல அப்படிங்கிறாங்க.
பைய பைய தின்றால் பணையம் தின்று விடலாம் பாட்டையான்னு சொல்கிற வாக்கு மாதிரி அவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு திரும்பவும் அதுவே கேட்கும், என்னடா இது இப்போ இவங்க தான் அப்படி சொன்னாங்களா, முன்னாடி வந்தவங்களாம் சொல்லலையா அப்படின்னா எல்லாமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இப்போ திருமந்திரத்தில் இல்லாததோ திரு அருட்பாலை இல்லையா, அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்தந்த காலத்துக்கு அது சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்போ நம்மளுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னால் அவங்கள அந்த மறைகளெல்லாம் நம்ம குறைவுபட பேசலை, ஆனால் நமக்கு புரிகிற மாதிரி என்ன சொன்னாங்க? திருப்பார்கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக எடுத்து நாம் வாயில் போடுகிறோம். உங்கள் வேலை என்ன? அப்படியே வாங்கி முழுகிடுங்க, நீ உரசி பார்க்காத என்ன ஏதுன்னு, அப்படியே வாங்கி முழுகிடு அப்படின்னா இத்தனை சுலபமாக கொடுத்தது நம்ம தெய்வம் மட்டும்தான். அப்போது அந்த மனசை மெல்ல மெல்ல மெய்யறிவு காட்டி எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், யாரால் நடக்குதுன்னா ஒரு மெய் குருபரால் தான் நடக்குது. அது அவங்களோட தவ ஏற்றத்தினால நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த விதி விலக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க? உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நம்ம தத்தம் பண்ணி பெற வேண்டிய ஒரு விஷயத்த நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அண்ணா இன்றைக்கி பல முறை சொன்னாங்க அவங்களோட இதில் முத்திப்பேரூரில், எம்மை நினை எம்மை தவிர வேறொன்றை நேசிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அக்காவும் சொன்னாங்க இன்றைக்கி அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், மற்ற எதுவுமே பண்ணாது. நீ மகராஜையாக இரு, குடும்பத்தோடு இரு, நீ உனக்கு என்ன தொழில் வேணுமோ பண்ணு, 10ஓட 11 வச்சுக்கோ, ஆனால் எம்மை நினைன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப அவங்களோட அரும்பாடை நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆசானின் அருட்ஜோதி நடனத்தை கண்டு ஆனந்த நடனமாடும் நாட்டிய குதிரை அதற்கு நிகர் அதுவே. அதுக்கு இணை வைக்க முடியாது, அதுக்கு இணையும் இல்லை. மனத்தை அறிவாக மாற்றுவதே அந்த பிரம்ம வித்தை அப்படின்னு சொன்னால் அது எப்படி மாற்ற முடியும்? அதை மனசை அறிவாக எப்படி மாற்ற? பிரம்ம விதை அதான் சொல்லிட்டாங்க. அது யார் பண்ண போகிறா, தவ வேட்டம் அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்படி அது மாறணுன்னா நம்மளும் ஏதோ பண்ணணும்ல. அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ண. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ எப்பொழுதும் என் நினைவிலேயே ஒட்டி இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப 100 செங்கல் எடுத்து அடுக்கணும், இவ்வளோ சுமக்கணும் எதுவுமே சொல்ல. நீ எப்பொழுதும் என் நினைவிலேயே ஒட்டி இருக்க வேண்டும். சத்திய ஒட்டுதலால் தான் இந்த மெய் கிட்டும். உன்னுடைய எந்த ஒரு செயல் எம்முடைய நினைவுக்கு நேராக இருக்கிறதோ அதுதான் தவம். உனது செயல்தான் என் பிரீத்தியை உன்பால் இழுத்து கொள்ளுகிற வல்லபம் உடையது. வேறு எதுவுமே இல்லை. அவங்களுடைய பிரீத்தி அன்பை நம்மக்கிட்ட, அதாவது தெய்வத்தின் அன்பு சொர்க்கம், தெய்வத்தின் வெறுப்பு நரகம். இப்போ தெய்வத்தோட அன்பு இரக்கம் தான் நமக்கு வேணும்னா அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? டெய்லி 500 போய் கட்டணும், சீட்டு கட்டுற மாதிரி இல்லையா, இல்லை போகணுன்னா 50,000 கொண்டு போய் கொடுத்தா கிடைக்குமா? அப்படி இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க எப்படி நம்மளுக்கு அவங்களோட பிரீத்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய செயல் எம்முடைய நினைவுக்கு நேராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டு இருக்கிறது. அந்த நேசத்தை விட்டுவிட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி, இன்றைக்கி பாப்பா பேசினாங்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி. என்ன வாக்கியம் பாப்பா? நீங்கள் ஆசான் இல்லை அறிவின் செயல் என்ன சொன்னீங்க? எப்படி ஜீரணம் ஆகணும்னு சொன்னீங்க? நீ மனத்தின் செயல். அந்த மனசு அறிவின் செயல் எது? அப்போ சத்தை அசத்தை அறிவின் செயல். அப்போ அறிவின் செயல் யாரோட செயல்? அது தெய்வத்தின் செயல். அப்போ அதே மாதிரி என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா, அவர்கள் அருளையே அருந்த வேண்டுமா. அந்த அருள் சும்மா ஏதோ சாப்பிட்டோம் வெளியே வர்றதுன்றது இல்லை. அது உன் உள்ளத்தில், அதான் ஒவ்வொரு செல்லையும் ஜீவன் தான், சிவன் தான் இருக்கணும். ஒவ்வொரு செல்லையும் சிவன் நிறைஞ்சிருக்காங்கன்றது. அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி உன் இரத்தத்தில் போய் கலக்க வேண்டும். அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. பின் அந்த நினைவே பாவ நினைவாக இருக்கிறத அதுவே அறிவாக மாறுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. அதுதான் அந்த ஊமானம் அந்த புழு எப்படி குளவியாக மாற்றுறாங்க. எல்லா புழுவையும் மாற்ற முடியுதில்ல. முதல் கொட்டு எது துடிக்குதோ அதை தான் மாற்ற முடியும். அது பாட்டுக்கு இருந்துன்னா அதை மாற்ற மாட்டாங்க.
ஞானத்திற்கு எவ்வனமாக உன் மனம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உன் ஆசிரியருக்கு நேர் இலக்கில் நிற்க வேண்டும். யாரும் பெற முடியாத அறிவாகார தேவபிரானை அறிவு ரூபமாகிய புருஷரை நாம் பெற்று நமது கைப்பொருளாக வைத்திருக்கின்றோம். நமக்கு சர்வ உதவியனராக அவர்களை வைத்திருக்கின்றோம் என்று நீ கட்டாயமாக சிறிதும் பேதகமில்லாமல் நினைக்க வேண்டும். உனக்கு நாளைக்கு வேண்டியவர் நாம் ஒருவர் தான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு நான் 200 பவுன் நான் பேங்க் லாக்கரில் வச்சுருக்கேன். அது வச்சுருந்தா கூட உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. யார் பண்ணுவா? இல்லையே, நான் வச்சுருக்கேன்டா. எனக்கு தெரியாத அளவுக்கு சொத்து, பார்க்குற வரைக்கும் இவ்வளோ ஏக்கர் என்னோடது, அதெல்லாம் ஒரு பிரயோஜனப்பட போகிறது. எமன்ட்ட ஒன்றுமே பேச முடியாது, வாராஜான்னு கூப்பிட்டுருவாங்க அந்த நேரத்தில். அப்போது எவர் உதவியும் எட்ட முடியாத அந்த யமன்பதி எல்லையில் யமனை மிகை தட்டிவிட்டு உன்னை காப்பாற்ற போகிறது யார்? நம்மை காப்பாற்ற போகிறது தெய்வம் மட்டும்தான். அப்போது நீ கட்டாயமாக நினை அப்படிங்கிறாங்க. பேதகம் இல்லாமல் நினைக்க வேண்டும். உனக்கு நாளைக்கு வேண்டியவர் நாம் ஒருவர் தான். உன்னுடைய மற்றைய பற்றுதல் எல்லாம் போலி பற்றுதல் என்று கட்டாயமாக நினை. இதை காண சுருக்கமான ஒரு உளவு உமக்கு வேறு யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். ஆகையால் இந்த ஆணை வாளை பற்று என்று நாம் சொல்லுகிறோம். மனிதனை தேவ பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்கவல்ல ஒரு தேவகுருபிரானை சந்திப்பதுவே மனிதனின் முதல் கடமை. அத்தகைய முத்தி உருவாகிய தேவகுருவை சந்தித்த பின்னரும், இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சந்திக்காதவங்க போட்டோம், பிறந்த சாப்பிட்ட அண்ணா கூட சொல்லிடுறாங்க, இறந்த உனக்கு வரும் அப்படின்னு நரகத்துக்கு அப்படியே போயிடுவேன். வருது தெரிஞ்சுக்கிற மெய்வழி தெரிஞ்சிட்டும் அதை விட்டுட்டு போகிறோன்னு என்ன தோஷித்தனம்வாங்க. போன வாரம் கூட ஒரு பதிவில் ஒரு வாக்கியம் படித்தோம். நார்மலாக பிறந்தோம் இறந்தோன்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது கசப்பு தீட்டு ஜலம் நாற்றம் அது போகிற வழி போகும். ஆனால் அந்த மெய்யை கை தொட்டுட்டு விட்டுட்டு போகிறவனுக்கு வாய் வழியாக கக்குமாமா. இல்லைன்னா ஒரு வாக்கியம் படித்த பயந்து போயாச்சு, எப்படி அது வாய் வழியாக கசப்பு தீட்டு வருமாமா. அப்போ நினச்சி பாருங்களேன், அது என்ன ஒரு கொடுமை அது. அப்போது இவன் முழு மனத்தோடு அவர்கள் பால் ஒட்டாதிருந்தால், அவர்களை சந்தித்த பின்னரும் இவன் முழு மனத்தோடு அவர்கள் பால் ஒட்டாதிருந்தால், ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசியினிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அப்படியே இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போகும். அப்போது அப்படி ஆகக்கூடாதுன்னா என்ன ஆகணும்? இந்த மனகுதிரையாக நம்ம என்ன பண்ணிக்கணும்? அறிவு குதிரையாக ஒரு ஆசானை அண்டி அவங்க தயவால் நம்ம கல்யாணி குதிரையாக நம்ம மாற்றிக்க நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஆனால் அப்படி முயற்சி பண்ண விடாமல் பிடிச்சின்னு இருக்குது எது? அதுதான் அந்த மாயை நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி நம்மளை அங்கே ஒட்டவே விட மாட்டேங்குது? அக்கா பேசுவாங்க, பாலைவனம். அது கொஞ்சமாவது அந்த மழை பெஞ்சா கூட அது என்ன பண்ணுது? அந்த வறண்ட பாலைவனத்தில் உறிஞ்சி குடிச்சிருதான். கொஞ்சமான சிவநிலை அமுது கொஞ்சமான ஒட்டம் பார்த்தா ஒட்டவே விட மாட்டேங்குதான். அது பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டுருவாங்க. அது மாயை என்பது உன் அறிவிலேயே கலந்து இருக்கிறது. இந்த மாயை ஞானம் அடைய தடையாக இருக்கிறது. மாயை வெல்லுவதற்கு என்ன வேணும்? அப்போது ஆசான் திருவாக்கே உபாயம் அதுக்கு. அப்போது மனம் அப்படிங்கிறது என்னென்னா இரும்பு, அதில் பிடித்திருக்கிற துருதான் மாயை. ஆத்மா ஜலம் போன்றது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மலத்தோடு சேர்ந்தால் சில பேர் இருப்பாங்க, இவங்க சொன்னாங்க சரினான்வாங்க, அவங்க பண்ண சரினான்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இருக்கு, எது கூட சேர்றாங்களோ அது மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த ஆத்மா ஜலம் போன்றது. இதோடு சேர்ந்தால் மலத்தோடு சேர்ந்தால் மலம், சந்தனத்தோடு சேர்ந்தால் சந்தனம். ஆசை கொண்டது மனம், தீங்கிலே தள்ள பார்க்கும். மனத்தின் வசப்பட்டால் நரன், அதே அறிவின் வசப்பட்டால் தேவன். அப்போ அந்த மனுவுக்கு அறிவு ஒரு ஆசான் மூலமாக நம்மளுக்கு ஏற்கனவே பிறக்கிறச்சே வச்சு படைச்சிட்டாங்க. அதான் ஜீவாத்மாவோடு பரமாத்மாவும் இருக்குது நம்மளுக்கு ஒன்று தெரியும். அப்போது ஜீவாத்மாவை அறிவே தூளம் தாங்கி நம்மகிட்ட இருக்க அந்த பரமாத்மா இருந்தாலும் அது நம்மகிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். அது தொட்டு காமிக்கிற நேரத்தில் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுமோன்னு சொல்கிறாங்க. அப்போது மனுவுக்கு அறிவு தரப்பட்டது எதற்காக? அப்போது மனு 7வது பிறப்பாகிய பிறப்பை நித்திய பிறப்பை, நித்திய தேகம் எடுக்கும் பிறப்பை எடுக்கவே இவனுக்கு அறிவு தரப்பெற்றது. அப்போது மனு தூளம் அநித்தியமான தூளமாக இருந்தாலும் அறிவு தூளம் இதை வைத்து பூரண அறிவு தூளமாகிய பேரின்ப நித்திய தூளத்தை கை போடவில்லை என்றால் நீங்கா அவஸ்தை தூளமாகிய அழகே தேகம் வந்துவிடும். எப்போவுமே தெய்வம் சொல்லுவாங்க உஷார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, மனு தூளம் அநித்தியமான தூளம் தான். அது எப்படி அப்படின்னு சொன்னால், கெட்டு போகும் பாலுக்குள் பாலை அப்படியே வச்சுட்டிங்கன்னா காலையில் வாங்கி காசிட்டோம், இப்போ 4 மணிக்கு ஆனால் திரும்ப காசணும் இல்லை, கெட்டு போயிடும். கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் இருப்பது போல்
அப்போது நம்ம மனுத்தூலம் அனித்தியமான தூலமாக இருந்தாலும் அது அறிவு தூலம். அப்போது மனுவுக்கு மற்றவதுக்கெலாம் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த மனுவுக்கு இருக்குது. அதுதான் என்னென்னா அந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம். மனிதன் ஒருவனுக்கு தான் இறைவன் பகுத்தறிவை படைத்திருக்கிறான். மற்ற ஜீவராசிகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. இதனை 6வது அறிவு என்றும் ஞானிகள் சொல்லுவார்கள். உன்னிடத்தில் நன்மை தீமை இரண்டையும் பிரித்தறியும் சக்தியாக அறிவு இருக்கிறது. ஆனால் அது இருக்கும் இடம் மட்டும் தெரியாது. இவன் அறிவு என்று நினைத்திருப்பது அறிவு அல்ல, அது மனம் அப்படின்றாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த பகுத்தறிவுக்கு சொல்கிறச்ச தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, ஒரு கத்தியில் புல்லை சுற்றி ஆடிக்கிட்ட கொடுத்தா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம், மனுஷன்கிட்ட சொன்னால் செய்வான், நான் செய்ய மாட்டான் அப்படின்வாங்க. மனம் ஒரு சைத்தான். அதனை எப்படி பழகி விடுகிறோமோ அதனை ஒட்டியே அது நடக்கும். மனம் போனபடி நடக்கிறவன் பேய். இவனை தடுத்து ஆண்டு இந்த பேயோடு ஆடும் பெருமான் இந்த சிவபெருமான். யார்? நம்மளோட குலதெய்வம். இவன் அறிவின் வழி சாயாமல் அழிவை தேடிக்கொள்கிறான். ஜீவன் முத்தர்களுக்கு மனம் என்பது இல்லை, அறிவு சொரூபம் அவர்கள். அறிவு சொரூபராகிய ஆசானிடம் ஒருவன் தஞ்சம் புகுந்து யமனனுகா சாவா வரும் பரிசை பெற வேண்டும். பிரணவம் என்பார்களே, அது எது? இப்போது தூரத்துலேருந்து பார்க்குறச்சி எல்லாம் வேறு வேறு பற்றி நிறைய பேசின்னு இருக்கோம். பிரணவம் என்பார்களே, அது எது? உன் ஜீவன் எது? சிவம் எது? உன் உயிர் எது? உன் அறிவு எது? இவை எல்லாமே அழியா வஸ்துவை குறிக்கும் ஒரே பொருள்தான், ஒரே நாமங்கள் அவை. அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல் வெளிகள் பிடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவார்கள் என்று பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். அறிவதனை கொண்டே அறிவை அறிய முடியுமே அன்றி, அந்த அறிவே தூரம் தாங்கி வந்த அந்த அறிவை கொண்டு தான் நம்ம அறிவை காண முடியுமே அன்றி தானே தன் அறிவை காண முடியாது. அறிவை அறிந்தவர்கள் தான் அதனை உனக்கு அறிவிக்க முடியும். அப்போது ஆத்மா யானை முதல் எறும்பு கடைக்கோடி அட்டைப்பூச்சி வரைக்கும் எல்லாருக்குமே ஆத்மா இருக்குது. அதன் அறிவுக்கு தக்கபடி ஆத்மா இருக்குது. அதன் வல்லமைக்கு ஏற்றவாறு இருக்கிறது. அப்போது அதுவே வந்து உன் நினைவு. அவைகளுக்கு வேறு தேகம் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் அறிவு தேகம்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அறிவு படைத்ததால் உனக்கு அறிவு தேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அறியாவிட்டால் உனக்கு தண்டனை வரும். அவைகளுக்கு அதெல்லாம் கிடையாது. பாவம் புண்ணியமும் இல்லை, சொர்க்க நரகமும் இல்லை, தவசமும் இல்லை, ஒன்றும் இல்லை அதுங்களுக்கு. ஆனால் நமக்கு அந்த அறிவு தேகம் கொடுக்கப்பட்டதுனால நமக்கு எல்லாத்துக்கும் உட்பட்டவர்கள் நம்ம. இப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இருள் வித்தே அருள் வித்தாக்குவது. இது நம்மளுக்கு எப்படின்னு சொன்னால், அறிவும் மனமும் ஒன்றாக கலந்து பாகுபாடு இல்லாமல் நம்மகிட்ட, அதுதான் பார்த்தோம், ஜீவன் முத்தர்களுக்கெல்லாம் அறிவே இருக்குது, நம்மகிட்ட எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு. அது எப்படி இருக்குன்றதுக்கு உதாரணம் தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. கடல் நீரில் உப்பு ஒளிந்திருப்பது போல் ஒன்றி இருப்பது போல் இருக்கிறது. அப்போது அதை தனியாக பிரிக்கணும்னு என்ன பண்ணணும்னா, கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுக்க அதனை காய்ச்சி நீரை ஆவியாக்கி அதில் இருக்கும் உப்பு ஸ்படிகத்தை வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அதே போல் உனது மனமெனும் உப்பு நீரை அமுதனா, எந்த நாள் அமுதனால் தான் பண்ண முடியும், மற்றெல்லாம் பண்ண முடியாது. அமுதனா சூட்டினால் காய்ச்சி, இப்போ காலையிலேருந்து நம்ம 10 மணிலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த நாதத்தை தான் அவங்க சொன்னதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தர் உத்தரவு பண்ணிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒருத்தர் முத்தி பெரிய ஆட்டுட்டு இருக்க, நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மாற்றி மாற்றி தான் நடந்துட்டு இருக்கேன் இங்கே. இப்போ உப்பு நீரை அமுதனா சூட்டினால் காய்ச்சி ஆவியாக்கி அதனுள் மறைந்திருக்கும் பஞ்சரத்ன ஸ்படிக அறிவை வெளியெடுத்து காட்டுவதே ஆசானின் வேலை. இதுவே இருள் வித்தை அருள் வித்தாக பிரகாச வித்தாக மாற்றும் அபூர்வ வித்தை, பிரம்ம வித்தை. இதுதான் அங்கே பிரம்ம வித்தை. என்ன பார்த்தோம், மனசை அறிவாக மாற்றுறது தான் பிரம்ம வித்தை. அப்படி மாற்றிட்ட உடனே என்ன பண்ணுது, இந்த அறிவு குதிரை என்ன பண்ணுது, அவங்களோட அருட்பெரும் ஜோதி நாட்டியத்தை கண்டு இதுவும் ஒரு ஆனந்த நடனமாடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அறிவை கண்டவர்களின் பலன் என்ன? சரி, அவங்க அறிவை பார்த்துட்டாங்கன்னா, அறிவை நேருக்கு நேர் சந்தித்து அறிந்தவர்களுக்கு சாவுடைய நேரத்தில் 10 நரக அடையாளங்கள் இல்லாமல் போய் 10 தேவ அடையாளங்கள் அவர்கள் மேனியில் காண நிற்பது இங்கே பிரத்யக்ஷம். சரி, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறோம், நம்ம ஒரு மெய்குருவை தேடி அடையிறோம், அவர் சொல்கிறபடி நடக்கிறோம், சொல்கிற வணக்க முறைகள்லாம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்படிலாம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்னா, இதுதான் எவிடன்ஸ் பேஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அந்த அடையாளங்கள் அடக்கம் செய்த பின் அவர்களின் உடலை மண் தீண்டாது.
அப்போது இந்த அறிவுங்கிறது எதுக்காக நம்மளுக்கு தரப்பெற்றதுன்னா சாவை பற்றி நினைக்க. சாவுன்னு பேசினா அபசகுணன்றாங்க. நம்ம இந்த உலக மக்கள் வந்து ஐயோ அதை பேசாதப்பா, நல்ல காரியம் நடக்க சொல்ல அதை பேசாதன்றாங்க. ஆனால் தெய்வம் என்ன உத்தரவு பண்ணாங்க, எவன் சாவை பற்றி பேசி கொண்டிருப்பான் அவனையும் நாம் ஞாபகம் வைத்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த அரிய நினைப்பே இறுதியில் லாபகரமாக விளைகிறது. 7ஆம் பிறப்பின் விளைவான பேரின்ப நித்திய தேகம் எடுத்தே ஆக வேண்டும். நீயும் இந்த செயலை பற்றி பேச பேசவே உன் நாவு தழைக்கும். கூடி சங்கம் தேடுறச்ச இந்த சபையில் இதை அவசியம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. இறைவன் படைத்துள்ள சர்வ படைப்புகளிலும் வைத்து மேலானவன் மனிதன். மனிதனை விட உயர்ந்தது மேலானது இவனுக்கு தனிச்சீதனமாக கொடுக்கப்பட்டுள்ள அறிவு. அந்த அறிவு ரூபமாய் தோற்றத்தில் வந்து உள்ளதுவே உன் ஆசான். அவர்களை தேடி அடையவே மனிதனுக்கு 100 வயது தரப்பெற்றது. அறிவு ஈசனுடைய சொத்து, நம்மளோட சொத்து இல்லை. இந்த மனிதனின் அழிவுடலில் அது வைக்கப்பெற்றிருக்கிறது. தெய்வ ஆசானின் உதவி கொண்டு நித்திய ஜீவ வாழ்வை பெறுவதற்கான காரியத்திற்கு பயன்படுத்தாமல் வயிற்றுப்பாட்டுக்கு அழிவுலக மதிப்பு வெறிச்செயலுக்கு செலவு செய்தால் நரக தண்டனை. அப்படி அந்த நரக தண்டனை வந்துருச்சுன்னா இந்த உடலை மண் தீண்டிவிடும். ஜீவனை அறிந்து பரிசுத்த பிரயாணமானவர்களின் தேகத்தில் மண் தீண்டுவதில்லை. ஏன்? அந்த தூளம் சர்வேஸ்வரனுடைய சொத்தாகிய அறிவு அடங்கிய பெட்டகமாக ஆகிவிட்டது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவனும் யமன் என்னும் ஒரு கடுவாய்க்குள் தானே நுழைய வேண்டும். அவ்வாறு அவனிடம் மாட்டாமல் அதை விட்டு தப்பித்து கொள்ளும் எண்ணம் உடையவனே அறிவுடையவன் ஆவான். யானை முதல் எறும்பு கடை 84,100,000 ஜீவராசியில் அவ்வளையும் எடுத்து கொண்டாலும் அவ்வளவுக்கும் மனிதனுக்குள்ள இந்த அறிவு திவலை கூட கிடையாது. உன்னத அறிவை மனிதனுக்கு மட்டும் எதற்கு தந்தான்? அண்ணா கூட இன்றைக்கி உன்னதத்தை பற்றி பேசுனீங்க. நிஜமான பொருளை சம்பாதித்து நீ எக்கோடி காலத்திற்கும் இருந்து வாழவே இந்த நரஜன்மத்தில் உன்னை படைத்தது. தேவனாவதற்கு வித்து நரன். இந்த நரன்தான் மனிதன் ஆகி தேவன் ஆவது. அதை மறந்துவிட்டு தேவனாவதற்கு தந்த அறிவு மாணிக்கம் அழியாத நித்திய உடலை பெற்று வாழ கொடுத்த அந்த அறிவு மாணிக்கம் இப்போ என்ன ஆச்சுது? உணவு பிரச்சனை என்று சொல்லி திரிவதாக போச்சு. இதற்காகவா இறைவன் அவைகளுக்கெல்லாம் இல்லாத அறிவை உனக்கு கொடுத்திருப்பான்? அந்த அறிவு என்ற மாணிக்கத்தை நீ தேவனாக்குவதற்குத்தான் கொடுத்தான். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். எம் நினைவில் ஊறிய நினைவை கொண்டே யாவும் செய்கிறோம். நீ உன் நினைவில் ஊறியபடி செய்தால் ஏன் இப்படி வருவதில்லை? காரணம், எம் நினைவு அறிவின் வழியே படிந்து பணிந்து அறிவாக நிற்கிறது. தெய்வம் உத்தரவு போடுவாங்க இந்த வாக்கியத்தில் தான். ஏன் ஐயன் பாட்டையார் எனக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை தானேப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் நான் என் நினைவில் ஊறியதை நான் கொடுக்குறச்ச மட்டும் உங்களுக்கு எல்லாம் நல்லா செழிப்பாடிடுது. ஆனால் உன் நினைவில் ஊறியதை பண்ணால் அப்படி வரல. ஏன்னா நான் அறிவின் வழியே படிந்து பணிந்து அறிவாக நிற்கிறது எம் நினைவு. உன் நினைவோ அறிவை விட்டு விலகி விலகி செல்கிறது. ஆகவே அதையும் நாம் தான் வம்பிலே பிடித்து, நீங்கள் சொன்னீங்களே என்ன, வம்பிலே பிடித்து அறிவின் வழியில் இழுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. பவக்கோளை எல்லாம் சங்காரம் செய்து பவச்சேற்றை உலர்த்தி ஆபத்தாகிய மரண அவஸ்தையை விரட்டி அடித்து பரமபதத்தை தலையில் ஏற்றி வைப்பதுவே அறிவாகரின் செயல். அதாவது நம் தெய்வம் அவர்களின் செயல். அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நடனம் எப்படின்னு சொன்னால், கூசாமல் ஏறிடும் வாசி முனையின் மேல் குருபரன் தன்னிடமே அந்த தேசிகர் ஆடும் திருநடனம் கண்டால் தித்திக்கும் உன்னுயிரே. அந்த மாமணி ஈசனாகிய குருபரன் மலரடித்தால் நடனமாட அது நாத பிரம்ம சிவ நடனமாமே. அது என்ன நடனமாக இருக்குது? நாத பிரம்ம சிவ நடனமாக இருக்குது. அப்போது இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாக்கியத்தில் மனகுதிரி நித்தியத்தையே நோக்கி ஓடுவதனால் வேறு எந்த வகை அனித்திய பொருள் கொடுத்தும் அதனை சரி கட்ட முடியாது. நித்திய பொருளை கண்டால்தான் அதை மனம் சாந்தி அடையும். அந்த நித்திய பொருள் யார் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அவர்களிடத்தில் தான் இருக்காது. அப்போது அந்த நித்திய பொருள் தெய்வத்துக்கிட்டேருந்து பெற்ற அப்புறம் அந்த பிரகாசம்
அந்த குதிரையின் கண் நுழைந்து ஒளி வீசியதும் அதன் கொட்டம் அடங்கி ஒடுங்கும். அது அப்போது பஞ்சவர்ண குதிரையாக மாறுது, பஞ்ச கல்யாணி குதிரையாக மாறுது. அப்படி மாறிடுச்சுன்னா அது வேறு எங்கும் விலகி செல்றதில்ல. அது ஆசானின் அருட்பிரகாச வீச்சின் வட்டத்திலேயே சுற்றி வரும் குதிரை. அது மண் குதிரை அல்ல, ஆசானின் ஆக்னையை அறிந்த அறிவு குதிரையாக மாறுது. அப்போது அந்த மன குதிரை அறிவு குதிரையாக மாறினதும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆசானின் அருட்ஜோதி நடனத்தை கண்டு ஆனந்த நடனமாடும் நாட்டிய குதிரையாக மாறிடுது. அதுக்கு நிகர் அதுவே. அப்போது மனத்தை அறிவாக மாற்றுவதே பிரம்ம வித்தை. அந்த பிரம்ம வித்தை ஒன்று தான் நம் தெய்வம் அவர்களின் கையடக்கும் அப்படின்னு உத்தரவு பண்ணுறாங்க. அதனை பெற்று அனுபவிக்கவே இங்கே நமது மக்கள் நாம் எல்லாம் இந்த சபையில் கூடியிருக்கிறோம். ஸோ நாட்டிய குதிரை நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி பல பேரை இன்றைக்கி இங்கே காலையில் நாட்டியம் ஆட நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி. ஸோ இந்த மனசை எப்படி நம்ம அறிவாக நம்ம தெய்வம் எல்லாம் மாற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த முத்தி பேரில் என் அறிவுக்கு எட்டின அளவுக்கு நான் உங்களோட பகிர்ந்துட்டேன். மீண்டும் மீண்டும் முத்தி பேருரை தொடரும். நன்றி, நமஸ்காரம்.